வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு அதில் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ மேலேயே ஃபோட்டோன்ற கேட்டகரி இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனு கேன்வாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து ஃபேஸ் எல்லாம் தெரியிற மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், டியூரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பென்சில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் அதில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனும் கொடுத்துருங்க. ஸ்க்ரீனில் வாட்டர் மார்க் ஷோ ஆகும். வாட்டர் மார்க் மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அதை ஃப்ரீ ரிமூவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரிமூவ் ஆகிடும். இப்போ எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃபில்டர்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஃபேடுன்னு இருக்கும், அதில் பிளர்ன்னு இருக்கும். ஸோ அந்த பிளர்ரை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. கீழே வேல்யூன்னு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும், வேல்யூ வந்து ஃபுல்லாகவே கொடுத்துக்கோங்க. வேல்யூ வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டு இப்போ இந்த பிளர் எஃபெக்டை வந்து உங்களுக்கு அன்லாக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இது சொல்லும். ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் அதை போய் இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்லும். அந்த ஒரு பேஜை நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. உங்களுக்கு கரெக்டாக வந்து இது வந்து பிளர் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகிடும். ஸோ இப்போ பிளர் எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக வேல்யூ வந்து ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ இந்த பிளர்னு உங்களுக்கு இருக்கும். ஸோ அதோட டைம் டியூரேஷனையும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஃபில்டர்ன்ற ஆப்ஷனை எகைன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், கீழே அதை செலக்ட் பண்ணிவிட்டு லைட்னஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க லைட்டாக. ஸோ ஒரு -20 வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டையும் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஒரு 70 ஒரு 75 அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே பாருங்கள் பிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து செலக்ட் ஆகணும். ஸோ இப்போ வந்து ஏதாவது நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுலேயும் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து எந்த இடத்துல தேவைன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து ஃபோட்டோ எந்த இடத்துல கிராப் பண்ணணுன்றதை பார்த்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ கீழே பாருங்கள் உங்களுக்கு மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போ அந்த மேலே இருக்க அந்த ஏரோ மார்க்கை வந்து நீங்கள் அப்படியே இப்படி ஸ்லைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 9:16 ரேஷியோ அளவுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ கீழே இங்கே சைடாக பாருங்கள், லெஃப்ட் சைடு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் வந்து மூவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அதை வந்து நம்ம இந்த மாதிரி செட் பண்ணணும். ஸோ லைட்டாக பாருங்கள், நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் அந்த ஃபோட்டோவோட சைஸ் எல்லாம் சைடில். ஸோ அந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரை ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. இப்போ நம்ம கடைசி ஆட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃபில்டரை கிளிக் பண்ணுங்கள். கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை உங்களுக்கு ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டும் அதே மாதிரி தான் தேவையான அளவுக்கு செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோக்கு வந்து நம்ம கீ ஆப்ஷன் செட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து சென்டரில் இருக்கான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். மேலே இருக்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே பாருங்கள் கீ ஃப்ரேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன் அங்கேயே இருக்கட்டும். ஒரு 3 செகண்டுக்கிட்ட அப்படியே மூவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் கீழே பார்த்தா தெரியும், ஒரு 3 செகண்டுக்கிட்ட இந்த மாதிரி ஷார்ப்பாக மூவ் பண்ணிட்டு இங்கே ஒரு கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை அப்படியே இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி கீழே வந்து லைட்டாக இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணிவிட்டு இப்போ எகைன் நெக்ஸ்ட்டு ஒரு 3 செகண்டுக்கிட்ட போங்க. ஒவ்வொரு 3 செகண்டுக்கிட்டையும் நம்ம வந்து கீ ஆப்ஷன் செட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு 3 செகண்டுக்கிட்ட போய்ட்டு கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ எகைன் வந்து அந்த ஃபோட்டோ வந்து இருந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணி இப்போ மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபோட்டோ வந்து மூவ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் ஒரு 3 செகண்டுக்கிட்ட மூவ் பண்ணுங்கள். ஒவ்வொரு 3 செகண்டுக்கிட்டும் நம்ம அதே மாதிரி தான் கீ ஆப்ஷனை செட் பண்ணணும். இப்போ எகைன் கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை அப்படியே மேலே ஸ்லைட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ மேலே இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணுங்கள். இப்போ எகைன் நெக்ஸ்ட்டு 3 செகண்டுக்கிட்ட போங்க. இப்போ அங்கே ஒரு கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஃபோட்டோவை எகைன் வந்து அது இந்த ஃபோட்டோ இருந்த இடத்துல செட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃபோட்டோவும் ஸ்லைட் ஆகும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு இடத்துல அதை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணுங்கள்.
இப்போ நெக்ஸ்ட் இங்கே ஒரு கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை அப்படியே மேலே அந்த சைடு வந்து அப்படியே மேலே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த சைடில் வந்து மேலே ஸ்லைட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த செகண்ட்ஸ் கிட்ட போயிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு போயிட்டு இப்போ எண்டிங் கூட போயிடுங்க. ஸோ எண்டிங்கை போயிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணிவிடுங்க. எகைன் வந்து ஃபோட்டோவை இருந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கரெக்டாக வந்து இப்போ செட் ஆகிடும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் ஃபோட்டோ வந்து மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து ஸ்லைட் ஆகிறது தெரியும். ஸோ நம்ம செட் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எல்லா சைடுமே ஸ்லைட் ஆகும். ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து கீ ஃப்ரேமை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ அந்த கீ ஃப்ரேம் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோ அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே பிப்புன்ற ஆப்ஷனை எகைன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழேயும் பிப்புன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மியூசிக் பிளேயர் வீடியோன்னு கொடுத்துருப்பேன், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக வந்து மைனஸில் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே பாருங்கள் குரோமோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் மேலே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும் பாருங்கள். ஸோ அதை வந்து ஒரு 90, 95 அந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த மியூசிக் பிளேயர் வீடியோவை இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணியிருக்கோங்க. அதை வந்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே வந்து கார்னரில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த மியூசிக் பிளேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லைட்னஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கான்ட்ராஸ்ட்டையும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்டேச்சுரேஷனையும் ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்து அதுவும் ஸ்லைட் ஆகும், கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வந்து கீழே பிப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதில் இருக்க வால்யூமை வந்து ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் சைடாக, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே கீழே பாருங்கள் உங்களுக்கு பிளண்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வந்து அந்த பிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அந்த மியூசிக் பிளேயரோட சைஸை வந்து தேவை அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழே மியூசிக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மியூசிக்னு எகைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவில் இருக்க ஆடியோ தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இப்போ எக்ஸ்ட்ரா ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த சாங் மட்டும் ஷோ ஆகும். இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக மேக் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம லவ்லியாக கரெக்டாக கீ ஃப்ரேம்லாம் செட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எந்த குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டியிலே சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.